ஹலோ டைரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட பூஜா செல்ஃப் கிளீனிங் தான். இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி தோனி இருக்கார்ல, அதுக்காகவே வாங்கினேன். பட்டு நைஸ் ஸ்மெல்லுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஊதுபத்தி ஸ்டாண்டு, குஜராத்துங்க, மேட் இன் குஜராத்தா ராஜஸ்தானா, குஜராத்துன்னு தான் நினைக்கிறேன் வாங்கினது. அங்கே இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நாங்கள் குஜராத்தில் தான் இருந்தோம், அதனால் அப்போ வாங்கினது. தென் இது எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இதை வீட்லேயே செய்வாங்க. செஞ்சு ப்ரெசன்டபிள் மாதிரி ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்தது. லைட் எரியுங்க, ஜெகஜோதியாக பிள்ளையார் மின்னுவார். ஆனால் ஃபங்க்ஷன் டைமில் தான் நான் யூஸ் பண்ணுவேன், லைட்டு போடுவேன். மற்ற நேரம் சாமி செல்ஃபில் தான் இருக்கும். இதுதான் சாமி செல்ஃபு. தென் மயிலிறகு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால எடுத்து முருகன் கூட வச்சிருவேன். தென் இது ராமன், சீதா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் 4 பேர் இருக்கிற ஸ்டாச்சு. அடியில் இருக்குங்க பார்த்தீங்களா. இது டிவியில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தது. டிவியில் இருந்ததை உடஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் நான் சாமி ரூமில் வச்சுட்டேன். அப்புறம் இது சூடம் காட்டுறது தெரியும், தட்டு. இது இருக்கே அப்பா, எனக்கு 60ஆம் கல்யாணத்தில் ஒருத்தவங்க வச்சு கொடுத்தது. எங்கள் ரிலேட்டிவ் கொடுத்தாங்க, சித்தி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்ன சொல்லுது, இது பார்க்குறதுக்குன்னே சாமி ரூமுக்கு வருவேன்னு, அந்த செல்ஃபு வருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும், அழகாக இருக்கும். தென் இது எல்லாருக்குமே தெரியும். இது அன்னபூர்ணியோட தட்டு. அன்னபூர்ணியில் அண்ணன் தான் இருக்குது. மிஸ்ஸஸ் பூரணியை காணோம். மிஸ்ஸஸ் பூரணி உடஞ்சிட்டாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு டெம்பரவரியாக இருக்கட்டும்னு இந்த ஆமையும் குஜராத்தில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் இது கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க, அது திருவண்ணாமலையில் வாங்கினது. ஸோ இப்போதைக்கு வச்சுருக்கேன். அன்னபூர்ணியை வாங்கணும் சீக்கிரம். அப்புறம் இது கண்ணாடி. நம்ம பூஜை ரூமில் நம்ம முகத்தை பார்க்குறது தாங்க நமக்கு பெரிய நல்லது. ஸோ சின்ன கண்ணாடியாவது வச்சுக்கோங்க. அப்புறம் சாமி பூஜையில் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை கொண்டு நான் சாமி பாதத்தில் வச்சிருவேன். ஏதோ ஒரு பேட் வைப்ஸ்லாம் நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு எண்ணம். அப்புறம் இது விரலி மஞ்சள். விளக்கு அணைக்கிறதுக்கு நான் விரலி மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். அது என்னமோ அம்மாவோட பழக்கம், அப்படியே எனக்கு ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது நம்ம சாய்பாபா என் மாமியார் கொடுத்தது. தென் இது காமதேனு. இது கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வர பொங்கலுக்கு அம்மா சீர் கொடுப்பாங்களாம். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி. தென் இது பெருமாள் தாயார். இது நான் ஸ்ரீரங்கத்து பொண்ணு. ஸோ எனக்கு அங்கே ஒரு மாமி கொடுத்தது. இது ஒரு நாள் சாமி கும்பிட்டுட்டு இருந்த போது மடியில் விழுந்த வில்வ விதை, அதை அப்படியே எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் ஒரு விளக்கு வடக்கு பார்த்தும் ஒரு விளக்கு கிழக்கு பார்த்தும் தான் வைப்பேன். அதுவும் சம்திங் நல்லது, குட் வைப்ஸ்ன்னு சொன்னதுனால. தென் நான் தண்ணி எப்பயுமே இந்த மாதிரி பானையில் தான் வைப்பேன். இதுதாங்க என்னோட பூஜை செல்ஃபு. எங்கள் வீட்டு பூஜை செல்ஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிளாக நம்ம சாமி கும்பிட்றது நம்மளோட மன அமைதிக்காக தான். ஸோ நிறைய ஆடம்பரமாக வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு முடிஞ்ச இடத்துல நம்ம அமைதியாக நிம்மதியாக கும்பிட்டாலே போதும். சாமி நல்லது தான் நமக்கு செய்வாங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.